முதல் கட்டமா சீமான் என்ன எதிர்பார்க்கலாம்னா, முதல்ல விஜயனுடைய கொள்கை என்னன்னு நமக்கு தெரியல. அவர் என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை பார்க்கணும். அவங்க இதே ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போக போறாங்களா, இல்ல நேஷனல் பாலிடிக்ஸ் லெவல் எடுத்துட்டு போக போறாங்களா, இல்ல இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை போலதான் நாங்களும் ஆனா தனியா நிக்கிறோம் அவங்க எடுத்துட்டு போக போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர்களுடைய கூட்டணி குறித்து அவர்களுடைய கொள்கை என்னன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் என்ன ஒன்றே ஒன்று இருக்கலாம்னா, ஒருவேளை சீமானோடு கொள்கை ரீதியாக ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட தனித்த ஒரு அரசியல் கட்சியாக அவர் விஜய் வலிமையா நின்னார் அப்படின்னா இது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஸோ அதன் காரணமாக புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள், ஆப்ஷன்ஸ் வருது. மக்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதிமுக திமுக விட்டா ஒண்ணுமே இல்லப்பா, காங்கிரஸ் பிஜேபி விட்டா ஒண்ணுமே இல்லப்பான்னு இல்லாம கடைகளில் நிறைய பொருட்கள் விற்பதை போல மக்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அப்போ உறுதியா அதே போல விஜயும் பாமக, விசிக, தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள் செய்த தவறுகளாக